ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் சார் வந்து மன்னிப்பு கேட்டதே வந்து நான் விரும்பல. அவர் ஆக்சுவலி மன்னிப்பு கேட்டார்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தார். அதாவது ஒரு நாகரிகமான மனிதன் செய்யக்கூடிய செயலை தான் பார்த்திபன் செஞ்சிருந்தார். பார்த்திபன் அப்படின்னும்போது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு உயர்தர ஒரு இடத்துல இருக்கிறாரு. சினிமா துறையில இருக்கிறாரு. பல வருடங்கள் அனுபவங்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல அனுபவம் உள்ள ஒரு அனுபவசாலி. பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் பார்த்திபன். ஆரம்பத்துல பார்த்திபன் கொடுத்த படம் புதிய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே தமிழ் திரை உலகத்திலே ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு நல்ல படங்கள் கொடுத்தவர். அடுத்தடுத்து பார்த்திபன் பல வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. ஒரு டாப் ஸ்டாரா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டா, அதாவது ஒரு எப்படி சொல்றது, பிரம்மாண்டமா பிரமிக்க வைக்கிற மாதிரி அசால்ட்டா நடிச்சுட்டு போறாரு. கூட நிறைய பேரோட நடிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல எல்லாம் ரொம்ப நல்லா நடிக்கிறார். அவருடைய பரிணாமமே வேற மாதிரி. பார்த்திபனுடைய பரிணாமம் ஒரு இடத்துல தேங்கி போல, அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் அப்படின்னா வருவாங்க, குட்டை மாதிரி இருப்பாங்க, அதோட அப்படியே வந்து தேங்கி அடுத்த இடத்துக்கு நகர மாட்டாங்க. ஆனா பார்த்திபன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்திருக்கு. திரைத்துறையில வந்தப்ப ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்திருக்கு, சவால்கள் இருந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திபன் வந்து ஜெயிச்சு காமிச்சவர். இன்னைக்கு ஒரு வெற்றியாளர் ஒண்ணு. ரெண்டாவது வந்து திறமைசாலி. ரெண்டாவது வந்து ஒரு மூத்த நடிகர். இதெல்லாம் இருக்கும்போது அவர் ஒரு டிவி ஷோல வந்து இந்த மாதிரி, அது ஒரு நிகழ்ச்சி, அவார்டு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், ஒரு யூடியூப் சேனல்.